ஹாய் காய்ஸ், இது நம்மளுடைய பிடிஎஸ் தமிழ் ஆர்மி. ஹே மை டியர் ஆர்மி ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? All good today. வியோட கார் ஆக்சிடென்ட் நியூஸ் அண்ட் பிடிஎஸோட நியூ ஜெர்சி மிட் லைஃப் ஸ்டேடியத்தோட டே 2 கான்செப்ட் ஃபுல் அப்டேட். பிடிஎஸ் அவங்களோட வேர்ல்ட் டூவில் இப்போ நியூ ஜெர்சியில் இருந்துட்டு இருக்காங்க. மிட் லைஃப் ஸ்டேடியத்தோட அவங்களோட செகண்ட் டே கான்செப்ட் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக செம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருந்தது. பிடிஎஸோட கான்செப்ட் எப்பவும் ஜஸ்ட் கான்செப்டாக இருக்காது. ஐ மீன் பிடிஎஸ்க்கு அவங்களோட ஃபேன்ஸை எப்படி ஹாப்பியாக வச்சுக்கணும் அப்படின்றது நல்லாவே தெரியும். ஸோ அதனால வெறும் சாங்ஸ், டான்ஸ், ஸ்பீச் மட்டும் கிடையாது. அவங்க அந்த கான்செப்டை அவங்களோட ஸ்டைலில் பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவாங்க. ஐ மீன் ஸோ அவங்களோட பாய்ஸ் கூட குட்டி குட்டியான ஃபைட் பண்ணிட்டு, குட்டி குட்டியான டான்ஸ், மெம்பர்ஸோட ஃபனியான க்யூட்டான நிறைய மூமெண்ட்ஸால் அவங்களோட ஸ்டைலில் அவங்களோட கான்செப்டை அவங்க என்ஜாய் பண்ணுவாங்க. கேட்கவே தேவையில்ல, இதை பார்க்குறதுக்கு பிடிஎஸ் ஃபேன்ஸுக்கு எப்பவும் பிடிக்கும். அதோட சேர்ந்து மிட் லைஃப் ஸ்டேடியத்தில் பிடிஎஸ் அவங்களோட எவர் கிரீன் சாங்ஸான டைனமைட், பட்டர், மைக் ட்ராப் இது மாதிரி பியூட்டிஃபுல்லான சாங்ஸுக்கு பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அதோட சேர்ந்து அவங்களோட ஃபேவரட்டான வாட்டர் ஃபைட்டிங். அஃப்கோர்ஸ் வாட்டர் ஃபைட் பிடிஎஸ் தொடர்ந்து அவங்களோட வாட்டர் ஃபைட்டை மட்டும் விடாமல் இருந்துட்டு இருக்காங்க. ஸ்டேஜில் ஜீன், ஜேகே, வி தொடர்ந்து வாட்டர் ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஃபைட்டிங்கில் அடிக்கடிக்கு நம்மளோட ஜிமின், ஜெஹோப்பும் கலந்துப்பாங்க. ஸோ இந்த முறை நியூ ஜெர்சியில் நானும் கையில் எடுக்கிறேன் அப்படின்ற மாதிரி நம்மளோட லீடர் ஆரமும் பாட்டில் கையில் எடுத்துட்டாரு. ஸோ பிடிஎஸோட இந்த ஃபன்னியான வாட்டர் ஃபைட்டிங் நியூ ஜெர்சியோட ஃபேன்ஸை ரொம்ப ஹாப்பியாக மாற்றி இருந்தது. அதோட சேர்ந்து பிடிஎஸ் எப்போ அவங்களோட ட்ரெஸ்ஸஸை வந்து ஷேர் பண்ணுறது ரொம்ப கம்மியாக இருந்துட்டு இருந்துச்சு. ஐ மீன் இந்த வேர்ல்ட் டூருக்கு முன்னாடி வரைக்கும். ஆனால் இந்த வேர்ல்ட் டூர் ஸ்டார்ட் ஆனதுலேருந்தே பாய்ஸ் ரொம்பவே மாறிட்டாங்க. அவங்களோட ட்ரெஸ்ஸஸை தொடர்ந்து ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மிட் லைஃப் ஸ்டேடியத்தில் வி அவரோட மேல் ஃபேனுக்கு அவரோட ஜாக்கெட்டை ஷேர் பண்ணியிருந்தாரு. இந்த ஃபேன் ஆல்ரெடி வி மாதிரி கெட்டப்பில் வந்திருந்தாரு. ஐ மீன் கவுபாய், எஸ் கவுபாய் கெட்டப்பில் வந்திருந்தாரு. ஸோ வி ஹாப்பி. ஸோ அதனால் அவரோட ஜாக்கெட்டை இந்த ஃபேனுக்கு கொடுத்துருந்தாங்க. அஃப்கோர்ஸ் கேட்கவே தேவையில்ல, இந்த ஃபேன் டூ மச் ஹாப்பி. ஸோ அதில் நிறைய ஃபோட்டோஸ், நிறைய வீடியோஸை அவரோட சைட்லேருந்து நிறையவே ஷேர் பண்ணியிருந்தார். ஸோ ஓவரால் இந்த கான்செப்ட் பியூட்டிஃபுல்லாக இருந்தது. அதே நேரத்தில் நிறைய செலிப்ரிட்டிஸும் இந்த கான்செப்டில் கலந்துக்கிட்டாங்க. கிராண்ட்மி வினரான ஜான் வெல்டன், சுகா அண்ட் ஆரம் கூட அவர் எடுத்துக்கிட்ட ஃபோட்டோவை அவரோட இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணார். அதோட சேர்ந்து ஒரு குட்டியான டெக்ஸ்டையும் ஷேர் பண்ணியிருந்தார். பிடிஎஸோட இந்த கான்செப்டை பார்க்க போகிற அந்த ஹாப்பினஸால், அந்த எக்ஸைட்மெண்ட்டால் என் ஃபோனையே நான் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணியிருந்தாரு. இதுக்கு நம்மளுடைய தியாங் ரிப்ளை பண்ணியிருந்தாரு. வி ஒரு க்யூட்டான எமோஜியோட ஓகே பரவாயில்ல, அப்போ நம்ம போஸ்டரில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இதுக்கு ரிப்ளை பண்ணியிருந்தாரு. அதோட சேர்ந்து சூப்பர் மாடல் அனோக்கியாவும் இந்த கான்செப்டில் கலந்துக்கிட்டாங்க. இவங்க வியோட ஃபேனுன்னு நினைக்கிறாங்க. நெக்ஸ்ட் வியோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் இந்த கான்செப்டில் கலந்துக்கிறது மட்டும் கிடையாது, ஸ்டேடியம்க்கு வெளியே டைனமைட் சாங்குக்கு டான்ஸ் பண்ணி அவரோட இன்ஸ்டாகிராம் பேஜில் ஷேர் பண்ணியிருந்தாரு. ஸோ பிடிஎஸோட இந்த செகண்ட் டே நியூ ஜெர்சியோட மிட் லைஃப் ஸ்டேடியத்தோட கான்செப்ட் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக, ரொம்ப ஹாப்பியாக முடிஞ்சிருந்தது. பட் இந்த ஹாப்பி மூமெண்ட்டில் ஒரு சில சேடான வீடியோஸும் ஷேர் ஆயிருந்தது. பிடிஎஸ் ஃபேன்ஸ் கவலைப்படுற மாதிரி ஜிமினா காஃபால் ரொம்ப ஸ்ட்ரக் பண்ணி ஸ்டேஜில் டவுன் ஆகக்கூடிய வீடியோ நிறையவே ஷேர் செய்யப்பட்டிருந்தது. இது ஃபேன்ஸை ரொம்ப கவலையாக்கி இருந்தது. பாய்ஸ் தொடர்ந்து கான்செர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் ட்ராவல் வர கொரியா டு அமெரிக்கான்னு சொல்லி தொடர்ந்து ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கிளைமேட் சேஞ்சால் பாய்ஸ்க்கு ஹெல்த் இஷ்யூஸ் நிறைய இருந்துட்டு இருக்கு. ஸோ ஜிமினோட இந்த காஃப் வீடியோ ஃபேன்ஸை ரொம்ப சேடாக மாற்றிருந்தது. பட் இந்த சேட்னட்டை இன்னும் ஹைப்பராக்கிற வகையில் வியோட கார் ஆக்சிடென்ட் நியூஸ் ஷேர் செய்யப்பட்டிருந்தது. வியோட கார் பின்னாடி வந்த காரால் இடிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வீடியோ சோஷியல் மீடியாவில் ரொம்பவே வேகமாக ஸ்ப்ரெட் பண்ணப்பட்டிருந்தது. இந்த வீடியோவில் வி அவரோட மேனேஜர் அண்ட் பாடி கார்டரால் சேஃபாக இறக்கப்பட்டு அவங்களோட ஹோட்டலுக்கு நடந்து போகக்கூடிய காட்சி இருந்தது. அதே நேரத்தில் ஒரு கார் ஆக்சிடென்ட்டால் மிகப்பெரிய டிராஃபிக் ஜாம் அங்கே ஏற்பட்டிருந்தது அப்படின்றது கிளியராக தெரிஞ்சுது. அதே நேரத்தில் வி மட்டும் கிடையாது, பிடிஎஸ் பாய்ஸ் எல்லாரையும் பாடி கார்டு ரொம்ப சேஃபாக இறக்கி ஹோட்டலுக்குள்ளே அழைச்சி போகக்கூடிய வீடியோ ஃபுட்டேஜும் இந்த வீடியோலேயே ஷேர் செய்யப்பட்டிருந்தது. இந்த வீடியோ நியூ ஜெர்சியிலேருந்து நிறைய பீப்புள்ஸால் ஷேர் செய்யப்பட்டது அப்படின்னு தெரியப்படுது. இது பிடிஎஸ் ஃபேன்ஸுக்கு மிகப்பெரிய ஷாக்கிங் நியூஸாக இருந்தது. நிறைய பேர் வரிடாகி நிறையவே வந்து ஸ்ப்ரெட் பண்ணியிருந்தாங்க. சோஷியல் மீடியா முழுக்க இந்த நியூஸ் ஸ்ப்ரெட் ஆயிருந்தது. நிறைய கொஸ்டினும் ரைஸ் பண்ணப்பட்டது. வீக் உண்மையாகவே ஆக்சிடென்ட் ஆகியிருக்கா அப்படின்ட்டு. பட் எந்த ஒரு அஃபிஷியலான நியூஸ் சேனல்ஸும் இந்த நியூஸை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஷேர் பண்ணல. அட் த சேம் டைம் பிடிஎஸோட அஃபிஷியலான பிக் இட் மியூசிக் அண்ட் ஹைப் சைட்லேருந்தும் இந்த நியூஸ் கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லப்படலை. பட் சோஷியல் மீடியாவில் இந்த நியூஸ் ரொம்ப வேகமாக ஷேர் செய்யப்பட்டிருந்தது. அதே நேரத்தில் இந்த வீடியோ
ஃபேக் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா இதை ஒருத்தர் மட்டும் இல்லை, நிறைய பீப்புள்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதே ஃபுட்டேஜை ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ பிடிஎஸோட கார் போகிற வழியில் வேறு ஏதாவது ஆக்சிடென்ட் ஆகிருக்கலாம், இல்லை அப்படின்னா வியோட கார் பின்னாடி வந்த காரால் ஜஸ்ட் இடிக்கப்பட்டிருக்கலாம். இது வந்து கன்ஃபார்மான நியூஸ் கிடையாது, ஏன்னா சோஷியல் மீடியாவில் இது ஸ்ப்ரெட் ஆகலாம். பட் எந்த அஃபிஷியல் வெப்சைட்லையும் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஷேர் ஆகப்படலை. வாட் எவர் இது ஃபேக்காக இருந்தாலும் சரி, இல்லை கன்ஃபார்மாக இருந்தாலும் சரி, பட் வி சேஃபாக இருக்காரு. எஸ் யா, இந்த வீடியோலேயே வி ரொம்ப சேஃபாக கூட்டிகிட்டு போகிறது பார்க்க முடிஞ்சது. நம்மளோட பாய்ஸ் ரொம்ப சேஃபாக இருந்துட்டு இருக்காங்க. அட் த சேம் டைம் வி அவரோட இன்ஸ்டாகிராமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய போஸ்டர்ஸ் ஷேர் பண்ணியிருந்தாரு. ஸோ இதுலேருந்து ஒரு நியூஸ் ரொம்ப கன்ஃபார்மாக இருந்துட்டு இருக்கு. வி சேஃபாக இருந்துட்டு இருக்காரு, பிடிஎஸ்ல இருக்க மற்ற மெம்பர்ஸும் சேஃபாக இருந்துட்டு இருக்காங்க. ஐ ஃபீல் இந்த நியூஸ் ஃபுல்லாக ஃபேக் அப்படின்னு சொல்ல முடியாது, ஏன்னா எந்த எடிட்டிங்கும் இதில் பார்க்க முடியல. ஓகே, வாட் அபவுட் யூ? நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும்போது என்ன ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்றத கண்டிப்பாக என்னோட கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னைக்கான அப்டேட் பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ், பாய் பாய் பாய்.